மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்க்காத பேசாத 9 நபர்களை பற்றி தெரிந்து கொள்வோமா? 1. செய்த உதவியை சொல்லி காட்டுபவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 3 பேரிடம் அல்லாஹ் மறுமை நாளில் பேச மாட்டான், அவர்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான், அவர்களுக்கு துன்பம் தரும் வேதனை தான் உண்டு, அதில் செய்த உதவியை சொல்லி காட்டுபவர் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. 2. பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்பவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 3 பேரிடம் அல்லாஹ் மறுமையில் பேச மாட்டான், அவர்களை ஏறெடுத்தும் பார்க்கவும் மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான், அவர்களுக்கு துன்பம் தரும் வேதனை தான் உண்டு, அதில் ஒருவன் தன் பொருளை அதிக விலைக்கு விற்பதாக, வாடிக்கையாளர்கள் கொடுக்கும் விலையை விட அதிக விலை கொடுத்து வாங்கியதாக பொய் சத்தியம் செய்தவன் என்றார்கள். 3. தேவைக்கு போக உபரியான தண்ணீரை பிறருக்கு தர மறுப்பவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், 3 பேரிடம் அல்லாஹ் மறுமையில் பேச மாட்டான், அவர்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான், அவர்களுக்கு துன்பம் தரும் வேதனை தான் உண்டு, அதில் தன் தேவைக்கு மேல் எஞ்சியிருந்த தண்ணீரை தடுத்தவன் ஆவான். அவனை நோக்கி, உன் கரங்கள் உருவாக்காத தண்ணீரின் மீதத்தை மக்கள் உபயோகிக்க விடாமல் தடுத்ததை போலவே இன்று நான் எனது அருளில் இருந்து உன்னை தடுக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். 4. கணுக்கால் கீழே ஆடை அணியும் ஆண்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 3 பேரிடம் அல்லாஹ் மறுமையில் பேச மாட்டான், அவர்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான், அவர்களுக்கு துன்பம் தரும் வேதனை தான் உண்டு, அதில் தமது ஆடையை கணுக்காலுக்கு கீழே இறக்கி கட்டியவர்கள் என்று சொன்னார்கள். 5. வேதத்தை மறைத்தவர்கள். எவர்கள் வேதத்தில் அல்லாஹ் இறக்கியவற்றை மறைத்துவிட்டு அதற்கு விலையாக சொற்ப தொகைக்கு பெற்றுக் கொள்கின்றனரோ அவர்கள் நிச்சயமாக தங்கள் வயிற்றில் நிரப்பிக் கொள்கின்றார்கள். மறுமையில் அல்லாஹ் அவர்களுடன் பேசவும் மாட்டான், அவர்களை பரிசுத்தமாக்கி வைக்கவும் மாட்டான், அவர்களுக்கு மிக்க துன்புறுத்தும் வேதனை தான் உண்டு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையில் கூறுகிறான். 6. விபச்சாரம் செய்த முதியவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 3 பேரிடம் அல்லாஹ் மறுமையில் பேச மாட்டான், அவர்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான், அவர்களுக்கு துன்பம் தரும் வேதனை தான் உண்டு, அதில் ஒருவன் விபச்சாரம் புரிகின்ற முதியவர் என்றார்கள். 7. மக்களிடையே போய் கோரும் அரசன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 3 பேரிடம் அல்லாஹ் மறுமையில் பேச மாட்டான், அவர்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான், அவர்களுக்கு துன்பம் தரும் வேதனை தான் உண்டு, அதில் ஒருவன் போய் கோரும் அரசன் என்றார்கள். 8. பெருமை அடிக்கும் ஏழை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 3 பேரிடம் அல்லாஹ் மறுமையில் பேச மாட்டான், அவர்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான், அவர்களுக்கு துன்பம் தரும் வேதனை தான் உண்டு, அதில் ஒருவன் பெருமை அடிக்கும் ஏழை என்றார்கள். 9. ஆட்சி தலைவர்களிடம் உலக ஆதாயத்திற்காக ஒப்பந்தம் பைஅத் செய்து கொடுத்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 3 பேரிடம் அல்லாஹ் மறுமையில் பேச மாட்டான், அவர்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான், அவர்களுக்கு துன்பம் தரும் வேதனை தான் உண்டு, அதில் ஒருவன் ஆட்சி தலைவர்களிடம் உலக ஆதாயத்திற்காகவே விசுவாசமாக பைஅத் செய்தது, அதாவது ஒப்பந்தம் செய்து கொடுத்தவர் ஆவார். ஆட்சி தலைவர்களிடமிருந்து ஆதாயம் கிடைத்தால் அவர்களிடம் விசுவாசமாக நடந்து கொள்வார், கிடைக்காவிட்டால் விசுவாசமாக நடந்து கொள்ள மாட்டார் என்று சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை இவ்வாறான செயல்களை விட்டும் பாதுகாப்பானாக. ஆமீன்.